திறந்த வெளி நீதிமன்றத்திலே கோழை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் கோழையாக இருந்ததில்லை. வாழ்நாள் முழுவதும் வாஞ்சிநாதன் வீரனாகத்தான் இருந்திருக்கிறார். எனக்கு கூட அந்த வாஞ்சிநாதன் மீது எப்போதும் நமக்கு பற்றுதல் இல்லை. இந்த வாஞ்சிநாதன் மீது ஒரு பற்றுதல் வருகிறது. ஒரு வழக்கறிஞர் இவ்வளவு கோழையாகவா இருப்பார் என்று அவரை பற்றி நான் தேடினேன். அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் கிடைத்த போது வாஞ்சிநாதன் கோழையாக இல்லை, ஒரு மாவீரனாக இருக்கிறார். பாருங்கள், திடீரென்று வாஞ்சிநாதனை கதாநாயகனாக்கி விட்டார்கள். 2000 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அவரை தீட்சிதர்கள் தூக்கி எறிந்த போது அந்த முதியவரின் கை உடைந்து போய்விட்டது. இதுதான் உண்மையாக நடந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் அது ஒரு இயக்கமாக தொடங்கிற்று. அந்த இயக்கத்தின் பெயர் என்ன? மனித உரிமை பாதுகாப்பு மையம். அந்த மையத்தின் மிகப்பெரிய பொறுப்பை வகித்தவர் நம்முடைய தோழர் வாஞ்சிநாதன். அவர்களின் அர்ச்சகரினுடைய அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்னும் குழுவை அமைத்ததிலேயே வாஞ்சிநாதனுக்கு பெரும் பங்கு உண்டு. அப்படித்தானே? திராவிட குரல் மீதுதான் அவர் கோபம் இருக்கிறதே தவிர ஹைகோர்ட்டாவது மயிராவது என்று பேசிய பாரதிய குரல் அவருக்கு கேட்கவே இல்லை. பாருங்கள், அந்த பாரதிய குரல் மீது என்ன சொல்லுகிறார்கள் ஹைகோர்ட்டை பற்றி? ஆறுமுகசாமியில இருந்து வந்தால் அவர்தான் சமச்சீர் கல்விக்காக நடந்த போராட்டத்தில், ஜெயலலிதாவை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் 2011 உசிலம்பட்டியில் மக்களோடு நின்று போராடி கைது செய்யப்பட்டவர் நம்முடைய வாஞ்சிநாதன். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும், உறுதிப்படுத்தப்படாத செய்திதான். 2023 மே 22ஆம் தேதி அவர் அந்த இடத்திற்கு கொஞ்சம் காலதாமதமாக சென்றதால் உயிர் பிழைத்தார். வாஞ்சிநாதனை ஒரு கோழை என்று அவர் சொன்னது இத்தனை நிறுவனங்களால் அது பொய் என்று ஆகிறது. பொய் என்று ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிபதி சொல்லியிருக்கிறார். இவ்வளவு தூரம் வாஞ்சிநாதனை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நீதிபதி தான் நமக்கு உதவுகிறார். நண்பர்களே, இதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. ஒருவன் குடுமி வைத்திருந்ததால் தான் அந்த நீதிபதி அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார் என்று சொல்லுவதுதான் மிகப்பெரிய நீதிமன்ற அவமதிப்பு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என் உரையை தொடங்குவதற்கு முன்னால் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என் திராவிட குரலை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். திராவிட குரல் பெரியாரின் குரல், அம்பேத்கர் குரல், எங்களுக்கு பழகி போன குரல். அது சமத்துவ நீதியின் குரல், சமூகத்தின் குரல் என்பதால் அதை எங்களால் கைவிட இயலவில்லை. இனிமேல் ஆரிய குரலை இந்த வயதுக்கு பிறகு என்னால் கற்றுக்கொள்ளவும் முடியாது. திராவிட குரல் என்றாலே அவருக்கு ஒரு வருத்தமும் வேதனையும் இருப்பதை அவருடைய உரைகளில் நான் பார்த்தேன். திராவிட குரல் என்று அவர் கேலியாக சொல்லிவிட்டு அவரே திராவிட குரலில் பேசியும் காட்டுகிறார். என்ன வேடிக்கை என்றால், அதுவரையில் பேசிய குரலை விட அவர் திராவிட குரலில் பேசும்போது தான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறார். அவர் அதை பழகிக்கொள்வது, தொடர்ந்து பழகிக்கொள்வது நல்லது என்கிற வேண்டுகோள். எதற்காக திடீரென்று வாஞ்சிநாதனை வாழ்த்துகிறீர்கள் என்று இளமாறனிடம் மட்டுமல்ல, எங்கள் எல்லோரிடமும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. உண்மையை சொன்னால் எனக்கு நண்பர் வாஞ்சிநாதனை தெரியும். முழுமையாக தெரியுமா என்றால் தெரியாது. அவரை ஒரு நீதிபதி நீதிமன்றத்தின் பொது வெளியில் கோழை என்று சொல்லுகிறார். ஒரு முறைக்கு இருமுறை சொல்லுகிறார். அன்றைக்கு அப்படி சொல்லி இருக்க வேண்டாமோ என்று கருதினேன். கோழை என்று சொன்னதுதான் சரி என்று மறுபடியும் சொல்லுகிறார். ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி கோழை என்று 2 முறை குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்று ஐயா சுவாமிநாதனுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தும் அப்படி சொல்லுகிறார் என்றால் ஒரு வழக்கறிஞர் இவ்வளவு கோழையாகவா இருப்பார் என்று அவரை பற்றி நான் தேடினேன். அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் கிடைத்த போது வாஞ்சிநாதன் கோழையாக இல்லை, ஒரு மாவீரனாக இருக்கிறார். பாருங்கள், திடீரென்று வாஞ்சிநாதனை கதாநாயகனாக்கி விட்டார்கள். எனவே அப்படி வாஞ்சிநாதன் என்கிற ஒரு மாவீரனை, கதாநாயகனை நாம் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதால் இந்த கூட்டம் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டமாகவும் அவை. அவர் இல்லை ஆனால் நாம் தேடி இருக்க மாட்டோம். தேடும்போதுதான் பல உண்மைகள் தெரியும். ஒருவேளை வாஞ்சிநாதனை பற்றி நாம் தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் சொல்லியிருப்பாரோ? ஏனென்றால் அவர் நீதிமானாயிற்று.
அவர் தவறாக சொல்லியிருக்க மாட்டார். மற்றவர்கள் வாஞ்சிநாதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருப்பார் என்று தோன்றிற்று. எனவே வாஞ்சிநாதன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், ஏன் அவரை கோழை என்று இவர் அழைக்கிறார், அவர் கோழையாக இருந்திருக்கிறாரா என்கிற செய்திகளை நாம் பார்க்கிற போது நாம் இந்த வழக்கு என்ன, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்ன என்பது பற்றி ஆழமாக போக வேண்டியதில்லை. அது பற்றி நீதிமன்றங்கள் பார்த்து கொள்ளும். சரியாக சொன்னால் நாம் வாஞ்சிநாதனை வாழ்த்துவதற்கு நம் மீது நீதிமன்ற அவமதிப்பு வர முடியாது. யாரையும் வாழ்த்தினால் அது அவமதிப்பு ஆகாது. எனவே தான் நாம் எதிர்ப்பதை விட வாழ்த்துவது என்பதை கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஒரு உணவு இடைவேளையில் பேசிக்கொண்டிருந்த போது சில நிமிடங்களில் முடிவாகி பிறகு பொதுக்குழுவின் ஒப்புதலும் பெற்று இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஒருவர் வழக்கறிஞராக இருப்பது தொழில். அந்த தொழிலில் மட்டும் அவர் இருந்திருப்பாரானால் இத்தனை சிக்கல்களுக்கு அவர் ஆளாக நேர்ந்திருக்காது. வெறும் வழக்கறிஞராக இருந்தால் அவருக்கு சிக்கல் வராது. எப்போதும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ஒருவர் பேராசிரியராக இருக்கிறார் கல்லூரியில், ஒருவர் மருத்துவராக இருக்கிறார். அவரவர் தொழிலை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் சிக்கல் வராது. அதனை தாண்டி எப்போது சமூக ஒழுங்குகளில் அவர்கள் கவலை கொள்கிறார்களோ, ஒரு சமூகத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ, அப்போதுதான் அவர்களுக்கு எதிர்ப்பு வரும். இல்லையானால் ஒரு வழக்கறிஞர் தனியாக ஒரு நடைப்பயிற்சிக்கு போவது அவ்வளவு ஆபத்தா என்ன? அவர் சமூக நீதிக்கு குரல் கொடுப்பதால் இந்த சமூகத்தில் அது ஆபத்தாக கருதப்படுகிறது. தான் உண்டு தன் தொழில் உண்டு என்று வாஞ்சிநாதன் இருந்ததில்லை. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்கள் நல்லவர்கள் இல்லை. அவர்கள்தான் உலகத்தின் மிகப்பெரிய சுயநலவாதிகள். நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம், ரொம்ப நல்லவருங்க, தான் உண்டு அவர் நல்லவர் இல்லை. அது முதலில் அண்மையில் தான் நான் ஜார்ஜியா மாநிலத்தில் அமெரிக்காவில் அட்லாண்டா போயிருந்த போது மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் நினைவிடத்துக்கு போனேன். அங்கே உள்ளே நுழைகிற போதே எழுதி வைத்திருந்த அந்த வரிகள் இருக்கின்றனவே, இப்போதும் திரும்ப திரும்ப என் மூளைக்கு அந்த வரிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார், எதிரிகளின் கூச்சலை விட நண்பர்களின் மௌனமே ஆபத்தானது. எதிரிகளின் கூச்சலை விட நண்பர்களின் மௌனமே ஆபத்தானது. எப்போதும் எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கப்படுகிறவர்களுக்கு இடையில் வேடிக்கை பார்க்கிறவர்களின் எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்கிறது. ஒரு விளையாட்டு திடலில் கூட இந்த பக்கம் 11 பேர் அந்த பக்கம் 11 பேர் விளையாடுகிறார்கள். 1000 பேர் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நின்று பார்க்கிறவர்களுடைய ஆர்ப்பாட்டம் தான் விளையாட்டையே பல நேரங்களில் திசை மாற்றுகிறது. எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் பல நேரங்களில் கூட்டங்களில் நாம் பார்க்கிறோம். எதிரில் 1000 பேர் இருந்தாலும் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாமல் 1000 பேர் உட்கார்ந்திருந்தால் பேச்சு வராது. ஆகவே நண்பர்களின் மௌனம்தான் ஆபத்தானது என்று சொன்னது போல நாம் மௌனம் காக்கக்கூடாது. நண்பர்கள் சரியான நேரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வாஞ்சிநாதனை தேடி கண்டுபிடித்து தன் வேலையை மட்டும் அவர் செய்யாமல் சமூகத்தின் வேலையையும் தன் வேலையாக கருதி அவர் செய்திருக்கிறார் என்பதால் தான் இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். மிகச் சிலவற்றை மட்டும் நான் எடுத்து காட்டுகிறேன். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணிகளில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் வாஞ்சிநாதனை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நீதிபதி தான் நமக்கு உதவுகிறார். எவ்வளவு தூரம் என்றால் எண்ணி பாருங்கள். கொக்கோ கோலா எதிர்ப்பு போராட்டம் 2006 திருநெல்வேலியிலே தொடங்குகிற போது, இன்றைக்கு கொக்கோ கோலா என்பது அது ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, உடல் நலத்தை கெடுக்கிறது என்று அதற்கு சில தடைகளெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு காரணமாக இருந்த போராட்ட குழுவில் வாஞ்சிநாதன் ஒரு பெரும் பங்கு வகித்திருக்கிறார் என்பது முதலில். பிறகு எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய ஆறுமுகசாமி என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரியும். தில்லையிலே அவர் அந்த சிற்றம்பல மேடையிலே நின்று தேவாரம் தான் பாட விரும்பினார். அவர் ஒன்றும் கடவுள் மறுப்பு பாடவில்லை. அவர் பெரியாரின் கருத்துக்களை சொல்வதற்காக தில்லை கோயிலுக்குள் போகவில்லை. தில்லை கோயிலில் சிற்றம்பல மேடையில் நின்று அவர் தேவாரம் பாட விரும்பிய போது தேவாரம் பாடக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் அந்த கோயிலின் உள்ளே இருந்தார்கள். அவர்கள் தீட்சிதர்கள் இன்றைக்கும் தனி சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிய வேண்டும். தீட்சிதர்கள்
எல்லா விதமான அரசமைப்பு சட்டங்களிலிருந்தும் விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை நான் கூட்டங்களிலேயே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் தில்லை சிதம்பரத்தில் அவர்கள் தீட்சிதர்களின் வீடுகளில் பால்ய விவாகங்கள், குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேண்டுமென்றே தான் மறுபடியும் இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன். நம்முடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்றவர்கள், இல்லை என்றால் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி இருக்கிறார், பழையதையெல்லாம் தோண்டி எடுத்து வழக்கு போடுகிற, தானே முன்வந்து வழக்கு போடுகிற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை வழக்காக எடுத்துக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். இப்போதும் அந்த தீட்சிதர்களின் வீடுகளில் பால்ய விவாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் தங்களுக்கென்று தனிச்சட்டம் வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் கோயிலுக்குள் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறவர்கள் மாலை நேரங்களில் அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிற மைதானமாக கோயிலை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். கேட்டால் ஒரு நீதிபதி சொன்னார், கிரிக்கெட் விளையாடுவது தவறா என்று. கிரிக்கெட் விளையாடுவது தவறல்ல, கருவறைக்குள் கிரிக்கெட் விளையாடுவது அவ்வளவு பொருத்தமானது இல்லை. அவர்கள் வெளியில் வந்து விளையாடுவதில் நமக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? எனவே கிரிக்கெட் விளையாடுவதிலேயே பெரும்பாலும் அவள் தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்போதும் அதை வைத்தே தமிழில் ஒரு படமே வந்தது. அந்த விளையாட்டில் பெரும்பாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணத்தை நம்முடைய திருச்சியில் இருக்கிற கவிஞர் நந்தலாலா தான் சொல்லுவார். அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தேர்ந்தெடுப்பதற்குள் ஒரு நுட்பமான காரணம் இருக்கிறது. கபடி என்றால் ஒருவரை ஒருவர் தொட்டு விளையாட வேண்டும். கிரிக்கெட்டில் தொடுகிற வேலையே கிடையாது. பந்து வீசுகிறவன் எங்கேயோ இருப்பான், அடிக்கிறவன் எங்கேயோ இருப்பான். ஒருவரை ஒருவர் தொட வேண்டிய அந்த தேவையே இல்லாத விளையாட்டு பாருங்கள். கபடியை விளையாட சொல்லுங்கள், கபடியில் நம்மவன் தான் இருப்பான். நீங்கள் பெரும்பாலும் எண்ணி பார்த்தால், ஏனென்றால் கபடி ஒருவரை ஒருவர் தொட்டு விளையாடுகிற விளையாட்டு மட்டுமல்ல, உடல் வலிமை சார்ந்த விளையாட்டு. நீங்கள் வீணை தான் வாசிப்பார்கள், அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்க மாட்டார்கள். நாதஸ்வரம் வாசிப்பது அத்தனை எளிதானது அன்று. அடி நாவிலே இருந்து குரல் எழுப்பி வாசிக்க வேண்டியது. எனவே அவர்கள் விளையாட்டானாலும் எல்லாவற்றிலும் மிக கவனமாக இருக்கிறவர்கள், இருந்துவிட்டு போகட்டும். எனவே அந்த தில்லையிலே தேவாரத்தை பாடக்கூடாது என்று தடுத்தார். அதை எதிர்த்து அவர் பாடுகிற போது நமக்கு நினைவிருக்கிறது, 2000 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அவரை தீட்சிதர்கள் தூக்கி எறிந்தபோது அந்த முதியவரின் கை உடைந்து போய்விட்டது. இதுதான் உண்மையாக நடந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் அது ஒரு இயக்கமாக தொடங்கிற்று. அந்த இயக்கத்தின் பெயர் என்ன? மனித உரிமை பாதுகாப்பு மையம். அந்த மையத்தின் மிகப்பெரிய பொறுப்பை வகித்தவர் நம்முடைய தோழர் வாஞ்சினார். விருத்தாச்சலத்தில் இருக்கிற வழக்கறிஞர் ராஜு அதற்கு தலைமை ஏற்றவர். இன்றைக்கு அதில் இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நம் தோழர்கள் இருக்கிறார்கள், மருதையன் இருக்கிறார். எல்லோரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். அந்த மனித உரிமை பாதுகாப்பு மையம் என்பது பல செயல்களை மிக அழுத்தமாக கட்சிகளெல்லாம் தாண்டி செய்த ஒரு சமூக அமைப்பு. அந்த அமைப்பிலே தான் அன்றைக்கு மறுபடியும் அந்த அனுமதி பெற்று ஆறுமுகசாமி அவர்களை அழைத்து கொண்டு போகிற போது, நீங்கள் அந்த படம் இருக்கிறது, தொலைக்காட்சியில எல்லாம் வந்திருக்கிறது. மறுபடியும் நான் கவனித்த போதுதான் ஆறுமுகசாமிக்கு அப்போது ஏறத்தாழ 85 வயதை கடந்துவிட்ட நிலையில் அவரை 2 பேர் ஏறத்தாழ கைத்தாங்கலாக அழைத்து கொண்டல்ல, தூக்கி கொண்டு போகிறார்கள். தூக்கி கொண்டு போகிறவர்களில் ஒருவர் வாஞ்சிநாதனாக இருக்கிறார். அந்த காட்சியை நான் பார்த்தேன். ரெங்கநாதன் நம்முடைய அவரை அப்படி சொல்ல அர்ச்சகர் ரங்கநாதன்னா எல்லாருக்கும் முதல் வரிசையிலேயே இருக்கிறார். அவர்களின் அர்ச்சகரினுடைய அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்னும் குழுவை அமைத்ததிலேயே வாஞ்சிநாதனுக்கு பெரும் பங்கு உண்டு. அப்படித்தானே சார்? ஆனால் எல்லோரும் இன்னும் அர்ச்சகர் ஆகவில்லை, அது இன்னொரு பக்கம். அதை அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். இப்போதும் நடந்து கொண்டிருக்கிற அந்த செய்தி, அந்த கை தாங்களாக அவரை ஆறுமுகசாமியை அழைத்து கொண்டு போன போது அமைதியான தீட்சிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சிற்றம்பல மேடை முழுவதும் எண்ணெயை ஊற்றி வைத்தார்கள். எவ்வளவு நல்லவர்கள் பாருங்கள். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்குத்தான் தெரியும் அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று அவருக்கு தெரியும். எனவே நாம் அவரை நீதிபதியை ஒரு குறையும் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. மிகுந்த மதிப்போடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இல்லையானால் நீதிமன்ற அவமதிப்பு வரும். அந்த எண்ணெயை ஊற்றிவிட்டு தங்கள் உடம்பிலும் முழுக்க எண்ணெய் பூசியிருந்தார்கள். அது நேரடியாக பார்த்தவருக்கு தெரியும். ஏனென்றால் யாரும் பிடிக்கவும் முடியாது இல்லையா?
எனவே உடம்பிலும் எண்ணெய் பூசி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் எண்ணெய் தான் பூசி கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் எந்த இடத்திலும் பிடிபட்டு விடாமல் இருப்பதில் அவர்களுக்கு இயல்பான ஒரு பயிற்சி இருக்கிறது, வேறு ஒன்றும் அல்ல. எனவே எண்ணெயை தடவி கொண்டு அந்த திண்ணையிலும் முழுக்க எண்ணெயை தடவி விட்டு அத்தனை கொடூரமாக என்னவெல்லாம் ஆயிற்றென்றால், எம்ஜிஆரினுடைய காலத்திலேயே நான் சொல்லுகிறேன், எதற்காக அந்த நிர்வாக அதிகாரி ஈஓ என்கிற ஒருவர் நியமிக்கப்பட்டார்? எம்ஜிஆரினுடைய இறுதி காலம். என்ன காரணம் சொல்லப்பட்டது? 2 செய்திகளை நாம் நினைவு கூற வேண்டும். இதையெல்லாம் நீதியரசர் அவர்கள் கவனத்துக்கும் நாம் கொண்டு போக வேண்டும். எதற்காக ஈஓ நியமித்தார்கள் என்றால், ஒரு பெரிய குற்றச்சாட்டு தீட்சிதர்களின் மீது வந்தது. ஒரு நகை காணாமல் போன போது இந்த கோயில் குருக்கள்கள் இவர்கள்தான் நகையை கொள்ளையடித்தார்கள் என்று இன்னொரு விதமான குருக்கள்கள் புகார் கொடுத்தார்கள். அவர்களுக்கு அதில் பங்கு போய் சேரவில்லை. எனவே இல்லை, அவர்கள் நேர்மையானவர்கள். அவர்களுக்கு போய் சேராத ஒரு ஆதங்கத்தால் அந்த குற்றச்சாட்டில் தான் ஒரு நிர்வாக அதிகாரி, அதுவும் நான் எதற்கு இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அப்போதுதான் முதலாக உண்டியல் வைக்கப்படுகிறது. உண்டியலில் என்ன செய்தார்கள் என்றால், உண்டியலுக்குள்ளும் எண்ணெய் ஊற்றினார்கள். இவர்கள் எண்ணெயை எப்போதும் கையில் வைத்திருப்பார்கள் போல இருக்கிறது. எல்லா இடத்திலும் எண்ணெய் ஊற்றி விடுவது. நீ அர்ச்சனை தட்டில் காசு போடு, உண்டியலில் போடாது. அதுதான் அவர்களுக்கான அடிப்படையான நோக்கம். அர்ச்சனை தட்டில் போட்டால் அவர்களுக்கு போய் சேரும், உண்டியலில் போட்டால் கோயிலுக்கு போகும். கோயிலுக்கு போனால் சேகர்பாபு மாதிரியானவர்கள் வந்து கல்வி கூடங்களை தொடங்கி விடுவார்கள். அவர்கள் என்ன என்றால், நம்முடைய திராவிட மாடல் அரசை பற்றியெல்லாம் அவர்கள் முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வந்தால் கோயில் பணத்தை மக்களுக்கு செலவழிக்கலாமா? மக்களுடையது தானே கோயில். இவர்கள் கோயில் தங்களுடையது என்று கருதுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு நமக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. நாம் எப்போதோ நம்முடைய தலைவர் எழுதிவிட்டார், கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக ஆகக்கூடாது. அவருக்கு 52லேயே புரிந்திருக்கிறது பாருங்கள். 1952 அந்த வசனமெல்லாம் எழுதுகிற போது கலைஞருக்கு வெறும் 28 வயது. 28 வயதில் 82 வயதுக்காரருக்கான முதுமையோடு அவர் எழுதினார். 82 வயதில் இளைஞன் என்கிற படத்துக்கு கதை வசனம் எழுதினார். அதுதான் கலைஞர். ஆகையினாலே அப்படி அந்த உண்டியலிலும் எண்ணெய் ஊற்றினார்கள். இது போக இந்த அறநிலையத்துறை என்று தொடங்கப்பட்டதே எதற்காக? அறநிலையத்துறை என்பதே நாம் முடிவு செய்து தொடங்கவில்லை. அந்த வரலாற்றை நாம் படித்தால் நமக்கு தெரியும். 2 பேர் மிக தெளிவாக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். முரசொலி மாறனவர்கள் தொட்டு சென்றிருக்கிறார். அதை விரிவாக எழுதியிருக்கிறவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களும் நம் பேராசிரியர் நம்பி ஆரூரன் அவர்களும். நம்பி ஆரூரன் அந்த சான்றுகளோடு எழுதியிருக்கிறார். 1917 சைவ ரட்சண சபை என்கிற ஒரு பக்திமான்களின் கூட்டம்தான் கோயில் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்டவர்களின் கைகளில் கோயில்கள் சிக்கி இருக்கின்றன. எனவே அரசு அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் முதலில் அவர்கள்தான். அங்கிருந்து தான் அது வருகிறது. அதைத்தான் நீதி கட்சி எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த குரல் எல்லாம் நம்முடைய நீதிபதி அவர்களின் காதுகளில் விழவில்லை. இது பற்றி அவருக்கு கவலை இல்லை. திராவிட குரல் மீது தான் அவர் கோபம் இருக்கிறதே தவிர ஹைகோர்ட்டாவது மயிராவது என்று பேசிய பாரதிய குரல் அவருக்கு கேட்கவே இல்லை. பாருங்கள், அந்த பாரதிய குரல் மீது என்ன சொல்லுகிறார்கள்? ஹைகோர்ட்டை பற்றி நீதிபதி எதற்கு கூடுதலாக கவலைப்பட்டிருக்க வேண்டும்? ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு கட்சி, பெரிய கட்சியின் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் ஹைகோர்ட்டாவது மயிராவது என்கிறார். அவருக்கு இதுவரைக்கும் எந்த தண்டனையாவது யாராவது கொடுத்தார்களா? நீதிமன்ற அவமதிப்பு மீது தொடுக்கப்பட்டதா? ஏனென்றால் அவர்கள் பேசலாம், நீங்கள் அதற்காக பேசக்கூடாது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதுதான் இந்த நாட்டின் சட்டம். எனவே அறநிலையத்துறை என்பதே அவர்களிடமிருந்து, பக்திமான்களிடமிருந்து வந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செய்யப்பட்டது தான். எனவே ஆறுமுகசாமியினுடைய வழக்கு என்பது இன்றைக்கும் பக்திமான்களுக்கு இடையிலேயே அவர்கள் வெறுமனே கடவுள் மறுப்பாளர்களை எதிர்க்கிறவர்கள் இல்லை, கடவுள் நம்பிக்கை உடையவர்களையும் சாதி பார்த்து அதனை முடிவு செய்கிறவர்கள். ஏன் ஆறுமுகசாமிக்கு தேவாரம் தெரியும்? ஆறுமுகசாமி சிதம்பரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த ஒரு சிற்றூரில் தான் வசித்து இல்லறத்தை துறந்து துறவரத்தில் வாழ்ந்து சைவத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஆனால் அவரை இவர்கள் ஏன் ஏற்கவில்லை? அதுதான் அடிப்படையான காரணம். அவர்கள் எந்த ஒன்றிலும் இந்த நாட்டிலேயே நீங்கள் எண்ணி பார்க்கலாம், இந்த நாட்டில் எல்லாவற்றையும் சாதிதான் தீர்மானிக்கிறது, அனைத்தையும் சாதிதான் தீர்மானிக்கிறது. நான் நீதிபதி அவர்களினுடைய கூற்றுக்கு பின்னால் வருகிறேன். நான் 2.5 மாதம் வெளிநாட்டிலே இருந்தேன், பிள்ளைகளை பார்க்க போயிருந்தேன், நீங்கள் அறிவீர்கள்.
அங்கே அந்த கலாச்சாரம் முற்றுமே சரியானது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா பண்பாட்டிலும் குறைகளும் உண்டு, நிறைகளும் உண்டு. நான் அங்கு பார்த்த ஒரு நிறைவான பண்பாட்டு கூரை இன்று காலை நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருந்தேன். என்ன என்றால், அங்கே மற்ற வாய்ப்பு வசதிகளெல்லாம் இருக்கின்றன, மருத்துவ வசதி மிக கடினமாக இருக்கிறது. நாங்கள் கொண்டு போன பெட்டி தொலைந்து போயிற்று. அதிலே என்னுடைய இனிப்பு நீருக்கான மாத்திரைகள் இருந்தன, அவையும் தொலைந்து போயிற்று. மாத்திரைகளை வாங்கவே முடியவில்லை. காய்ச்சலை தவிர வேறு எந்த மாத்திரைக்கும் அந்த மருந்து கடையிலிருந்து நான் மாத்திரை வாங்க முடியாது. மருத்துவருக்கு போக வேண்டும். மருத்துவர் 20 நாளைக்கு பிறகு உங்களுக்கு நேரம் கொடுப்பார். அதற்குள் நோய் தீர்ந்து போகும் அல்லது நானே தீர்ந்து போய்விடுவேன். அதற்கு பிறகுதான் இங்கே கொடுப்பார்கள். ஒரு மருந்து சீட். நம்முடைய நாடு சில செய்திகளில் மிகவும் வசதியானது. நாம் இங்கே கேன்சருக்கே மாத்திரை வாங்கி விடலாம், மருந்து கடையிலேயே வாங்கலாம், எந்த மருத்துவரையும் பார்க்க வேண்டியதில்லை, எதற்கும் மருந்து வாங்கலாம். அங்கே வாங்க முடியவில்லை. இதற்கு மருத்துவரிடம் நேரம் கேட்டு வாங்குவது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று கவலைப்பட்டேன். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது என்று இன்று காலையிலே சொன்னேன். என் மருமகனிடத்தில் முடி வெட்டி கொள்ள வேண்டும், காலையிலே போய் வருவோமா என்றால், இல்லை நான் சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். இதற்கு சொல்கிறேன் என்றால், சரி இவருக்கு நேரமில்லை போல் இருக்கிறது என்று கருதினேன். 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் சொன்னார், இன்று நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது. எதற்கு? முடி வெட்டுவதற்கு. மாலை 6:10க்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். நாம் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். எதற்கு? அப்பாயின்மெண்ட் வாங்காமல் முடிவெட்ட போகும். அடடா, இதுவல்லவா நாடு என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மருத்துவரிடமும் நீ நேரம் கேட்டுத்தான் போக வேண்டும், முடிதிருத்துகிறவரிடமும் நேரம் கேட்டுத்தான் போக வேண்டும். அது ஒரு தொழில், இது ஒரு தொழில். இரண்டும் சமமாக மதிக்கப்படுவதை விட சிறந்த பண்பாடு வேற என்ன இருக்கிறது? 6:10க்கு போகலைன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்க 5 நாள் ஆகும்னாரு. வேண்டாம், போயிடுவோம், 6 மணிக்கே போயிடலாம். போய் காத்திருந்து, அதுவும் அந்த முடிதிருத்துகிற அகத்தில் முடித்திருத்தியவர்கள் அத்தனை பேரும் பெண்கள், எல்லோரும் பெண்கள். அவர்களுக்கு எனக்கு முடிவெட்டுவது அவர்களுக்கு மிகச் சிரமமாக இருந்தது. அது வேறு என்றால், அங்கே ஒரே மாதிரி முழுவதும் எடுத்து விட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் முடி வைப்பார்கள். அப்படி வந்திருந்தால் உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியாது. ஆனால் அவருக்கு விளங்க வைப்பது, ஏனென்றால் நான் பேசுகிற ஆங்கிலம் அவருக்கு புரியவில்லை, அவர் பேசுகிற ஆங்கிலம் எனக்கு புரியவில்லை. ஒரு மாதிரியாக தப்பித்து வந்தேன். முடிவெட்டுவதையும் சாதியாக பார்க்கிற சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். முடிவெட்டுகிறவன் ஒரு சாதி, பிணம் இருக்கிறவன் ஒரு சாதி என்று சாதியில் அழிந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் சாதி இல்லை, எல்லாம் தொழில் என்று கருதுகிற அந்த முடிவெட்டி கொண்டிருந்த பெண்களில் ஒருவர் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மருத்துவரின் மகள் என்பது அடுத்த செய்தி. பெரிய நமக்கு கனடாவிலே என் பேத்தி இந்த செஃப் என்று சொல்லுகிற அந்த சமையலுக்கான படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். அந்த கல்லூரியை பார்க்க வேண்டும். பட்டம் வாங்குகிற போது நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அந்த இடத்தை பார்க்கிற போது பக்கத்து, இல்லை தாத்தா நீங்கள் அது வேற கல்லூரி என்றார். அது என்ன கல்லூரி என்று கேட்டேன். இது சமைப்பதற்கான கல்லூரி, அது முடிதிருத்தத்தை கற்றுக் கொடுக்கிற கல்லூரி, அதற்கும் கல்லூரி இருக்கிறது. எனவே எல்லாம் படிப்பு, எல்லாம் சமூகத்தில் சமமானது என்கிற நிலை கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சாமிநாதன் நீதிபதி அவர்கள் கோபித்துக் கொள்கிறார். நாம் என்ன செய்வது? அவர் அடையாளத்தை அதை வைத்து கொண்டு பல தீர்ப்புகளை சொல்லுகிறார். போகட்டும், நம்முடைய மறுபடி வாஞ்சிநாதனுக்கு வந்து விடலாம். வாஞ்சிநாதன் ஆறுமுகசாமியில இருந்து வந்தால், அவர்தான் சமச்சீர் கல்விக்காக நடந்த போராட்டத்தில், ஜெயலலிதாவை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் 2011 உசிலம்பட்டியில் மக்களோடு நின்று போராடி கைது செய்யப்பட்டவர் நம்முடைய வாஞ்சிநாதன் அவர்கள். வாஞ்சிநாதனை நாம் பொழுது போகாமல் வாழ்த்தவில்லை. வாஞ்சிநாதன் மீது நமக்கு இருக்கிற அன்பு, அவரை பற்றி தேடுகிற போதுதான் நமக்கு கிடைக்கிறது. சமச்சீர் கல்விக்காக நாம் எவ்வளவு போராடினோம். தலைவர் கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி வந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதனை திமுக கொண்டாடியது. அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்களில், அந்த குழுவிற்கு தலைமை வைத்தவர்களில் நம்முடைய தோழர் வாஞ்சிநாதனும் ஒருவர். எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய செய்தியாக அவர் செய்த ஒன்றை நாம் சொல்ல வேண்டும். இந்த தாது மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் தாது மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதனை வாஞ்சிநாதன் என்ன செய்தார் என்றால், அவரும் அவருடைய குழுவினரும் அவர்கள் அறியாமல் உள்ளே போய் படம் எடுத்து, சாதாரணமல்ல, உயிரை பணயம் வைத்து செய்த காரியம், உள்ளே போய்
அதை படம் எடுத்து அதனை கொண்டு வந்து உண்மை அறியும் குழு முதலில் அவர்கள் தந்த அந்த அறிக்கையை தான் இந்து ஏடு ஒரு பக்கம் வெளியிட்டது. இவையெல்லாம் வாஞ்சிநாதனை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாருங்கள், எவ்வளவு பெரிய வாய்ப்பை நீதிபதி நமக்கு கொடுக்கிறார். எனவே தாது மணல், இன்றைக்கு கூட சிலர் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் கடுமையாக பேசுவார்கள், தாது மணல் பற்றி பேச மாட்டார்கள். ஏனென்றால் அதுக்கு சாதியெல்லாம் காரணம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். சிலர் அப்படி சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாது மணல் அள்ளுகிறவர்கள் யார்? அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? இங்கே பேசுகிறவர்கள் திராவிட மாடல் அரசு என்ன செய்துவிட்டது என்று கேட்கிறவர்கள் அதை பற்றி ஒரு நாளும் பேச மாட்டார்கள். ஆனால் வாஞ்சிநாதன் அந்த உண்மை அறியும் குழுவில் உயிரை பணயம் வைத்து உள்ளே சென்று எல்லாவற்றையும் கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்தவர்களில் ஒருவர் வாஞ்சிநாதன் என்பதற்கு நாம் ஒரு கையொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். பிறகு நாம் எல்லோரும் அறிவோம், அந்த ஸ்டெர்லைட் ஆலை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் முதலில் ஒரு கிராம மக்களோடு சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இந்த ஸ்டெர்லைட் என்பது முழுக்க முழுக்க சுற்றுச்சூழலுக்கு எதிரானது என்பதை அதை மக்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவர்களில் வாஞ்சிநாதனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும், உறுதிப்படுத்தப்படாத செய்தி தான். 2023 மே 22 அவர் அந்த இடத்திற்கு கொஞ்சம் காலதாமதமாக சென்றதால் உயிர் பிழைத்தார். அதற்கு பிறகு மற்றவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு துப்பாக்கி சூடு என்றால் எப்படி நடக்கும், ஸ்டெர்லைட் ஆலையிலே துப்பாக்கி சூடு எப்படி நடந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். எப்போதும் துப்பாக்கி சூடு என்றால் அதை பரவலாகத்தான் சுடுவார்களே தவிர ஆள் பார்த்து இதுவரையில் சுட்டதில்லை. அப்படி கொல்லப்பட்ட 13 பேரில் 14ஆவதாக ஒருவர் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் கணக்கில் அந்த 14ஆவதாக இல்லாமல் சற்று காலந்தாழ்ந்து போனதால் உயிர் பிழைத்தவர் தான் நம்முடைய வாஞ்சிநாதன். ஏனென்றால் அந்த ஸ்டெர்லைட் போராட்ட குழுவில் அவர் ஒரு முழுமையான பங்கு வகித்தார். அவர்கள் மக்களை ஒருங்கு திரட்டுவதில் இப்போதுதான் ஒரு கேள்வி வருகிறது. இவையெல்லாம் ஒரு வழக்கறிஞரின் வேலை இல்லை. வழக்கறிஞரின் வேலை யாருக்காவது பிணை ஜாமீன் எடுத்து கொடுப்பதே தவிர அந்த இடத்திலே போய் நின்று மக்களுக்காக போராடுவது ஒரு வழக்கறிஞரின் வேலை இல்லை. அதையெல்லாம் வாஞ்சிநாதன் செய்தார். எனவே எதை இதன் மூலமாக தெரிகிறது என்றால், வாஞ்சிநாதனை ஒரு கோழை என்று அவர் சொன்னது இத்தனை நிறுவனங்களால் அது பொய் என்று ஆகிறது, பொய் என்று ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிபதி சொல்லியிருக்கிறார். கோழை என்று சொன்னால் தானே நீங்கள் இதையெல்லாம் வெளியில் சொல்லுவீர்கள். தேடி பிடித்து வாஞ்சிநாதன் மீது அவருக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது நண்பர்களே. எனவே வாஞ்சிநாதன் புகழை பரப்புவதற்காகவே நம்முடைய நீதிபதி அவர்கள் திறந்த வெளி நீதிமன்றத்திலே கோழை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் கோழையாக இருந்ததில்லை. வாழ்நாள் முழுவதும் வாஞ்சிநாதன் வீரனாகத்தான் இருந்திருக்கிறார். எனக்கு கூட அந்த வாஞ்சிநாதன் மீது எப்போதும் நமக்கு பற்றுதல் இல்லை. இந்த வாஞ்சிநாதன் மீது ஒரு பற்றுதல் வருகிறது. நான் அதை தலைப்பை சொல்லுகிற போதே சொன்னேன், வாழ்த்துவோம் மாவீரன் வாஞ்சிநாதனை என்றால் வேறு மாதிரி நினைத்துக் கொள்ளப் போகிறார்கள். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்று கவனமாக போட்டு விடுங்கள். ஏனென்றால் நமக்கு அந்த வாஞ்சிநாதன் மீது பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த வாஞ்சிநாதன் அல்ல, நம்முடைய சலபதி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆஷ் துறை பற்றி அவர் தந்திருக்கிற அந்த ஆய்வுகள் மிக அருமையானவை. ஆஷ் துறை எந்த அளவுக்கு சமூக மாற்றங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தால், எதனால் ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது அன்றைய சொல்லாக அதை நான் குறிப்பிடுகிறேன், பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவரின் பிணத்தை இந்த தெருவில் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று சொன்னதை மாற்றி எடுத்துக்கொண்டு போகலாம், நான் காவல்துறையினுடைய அனுமதி தருகிறேன் என்று சொன்னவர் தான் ஆஷ் துரை. ஆஷ் துரை கொல்லப்பட்டதற்கு பின்னால் சமூக வரலாறு இருக்கிறது. அதனாலே தான் அவர் மீது ஏன் அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வந்தது என்றால், அந்த பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவரின் பிணத்தை அந்த தெருவில் அக்ரஹாரத்தில் எடுத்துக்கொண்டு போவதற்கு அனுமதி தந்தவர் ஆஷ் துரை. எனவே அந்த வாஞ்சிநாதன் அல்ல, இந்த வாஞ்சிநாதனைத்தான் நாம் சொல்லுகிறோம். இந்த இடத்தில் நாம் நம்முடைய மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களுக்கும் சில கோரிக்கைகளை வைக்க வேண்டியிருக்கிறது. என்ன என்றால், அடிப்படையாக ஒரு வழக்கு, அவரே சொன்ன வழக்கு, அந்த வழக்கு இங்கே பேசுகிற போது நம்முடைய இளமாறன் அதை குறிப்பிட்டு சொன்னார். ஒரு விபத்து, அந்த விபத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம், நான் அதை கொலை என்று சொல்லவில்லை, விபத்தில் ஏற்பட்ட மரணம்.
அதை என்ன நடந்தது அவர் சொல்கிறார் என்றால், ஒரு சகோதரி அந்த காரை ஓட்டி கொண்டு போனார். அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறவர். அமெரிக்காவில் இருந்து வருகிறவர்கள் இந்தியாவில் கார் கொஞ்சம் ஓட்டாமல் இருப்பது நல்லது, வேறு எந்த காரணமும் இல்லை. நான் நேரடியாக பார்த்த காரணத்தை வைத்து சொல்லுகிறேன். இங்கே கீப் லெஃப்ட் என்பது தான் நம்முடைய பழக்கம். அவர்கள் வலது பாதையிலே தான் போகிறார்கள். வலது பாதையில் போகிற போது வாஷிங்டன் சிவா இருக்கிறார், அவருக்கு தெரியும். வலது பாதையிலே போகிறார்கள். நம்முடைய வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே திரும்புகிற போது ஒரு பலகை இருக்கும், நீங்கள் பாருங்கள். மிக அழகான ஒரு தொடர் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார்கள். லெஃப்ட் இஸ் ரைட்டுன்னு எழுதியிருப்பார்கள். நம்ம நாட்டை பொறுத்தளவு லெஃப்ட் இஸ் ரைட். பொதுவாகவே லெஃப்ட் இஸ் ரைட் என்பது தான் நம்முடைய கருத்து. அவர்கள் எழுதியிருக்கிற லெஃப்ட் எது என்று எனக்கு தெரியாது, நான் சொல்லுகிற லெஃப்ட் எது என்று உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் இஸ் ரைட் என்பது தான் சரி. ஆனால் அங்கே ரைட் இஸ் ரைட், லெஃப்ட் அல்ல. எனவே அந்த பாதைகள் மாறும். அந்த தேநீர் கடையில் தேநீர் குடித்து கொண்டிருந்த ஒருவர் மீது அந்த கார் மோதியது. எனவே அவர் அமெரிக்காவுக்கு போக வேண்டும். இவர் இங்கே செத்து போனாலும் குற்றமில்லை, அவர் அமெரிக்காவுக்கு போக வேண்டும். எனவே அவருடைய சகோதரர் அந்த படியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நீதிபதி சொல்கிறார், பாருங்கள் எவ்வளவு தியாக உள்ளம், வேறு யாருக்காகவும் இல்லை, அவருடைய சகோதரிக்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு காவல் நிலையத்திலே அவரே போய் சரணடைகிறார். இந்த வழக்கை கவனிக்க வேண்டும். இந்த வழக்கை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை நீதிபதி அவர்களும் கவனிக்க வேண்டும். அவர் போய் காவல் நிலையத்திலே சொல்லுகிறார், நான் தான் ஓட்டினேன், என்னிடமும் கார் ஓட்டுகிற அந்த உரிமம் இருக்கிறது, நான் கார் ஓட்டும் போது தான் அந்த கடையிலே மோதி அவர் இறந்து விட்டார். இவருக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்கிறது என்றால், குடுமி வைத்திருக்கிறார், பஞ்சக்கச்சம் கட்டியிருக்கிறார், வேதம் படித்திருக்கிறார், அவர் எப்படி தப்பு செய்வார்? இது என்னடா புதிதாக இருக்கிறது? சிவப்பாக இருக்கிறவெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி குடுமி வைத்தவனெல்லாம் தப்பு செய்ய மாட்டான் என்று இவர் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். பிறகு இவரே வாதாடுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த இடம்தான் மிக முக்கியமானது. 6 மாதம் தான் கொடுத்திருக்க வேண்டும், 18 மாதம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சரியாக சொல்லட்டுமா, விபத்துக்கு பல நேரங்களில் தண்டனை கூட கொடுப்பதில்லை. ஒவ்வொரு விபத்துக்கும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் போக்குவரத்து துறையில் ஓட்டுநர்களே கிடைக்க மாட்டார்கள். அது 3 துறைகளில் அந்த வழக்கு வரும். அது ஒரு கிரிமினல் குற்றமா என்பது ஒன்று, கொலை வழக்கா என்பது வேறு, அவர்களினுடைய துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை வேறு, அந்த மோட்டார் வாகன சட்டத்தின்படி அது தீர்ப்பளிக்கப்படும். நீங்கள் 18 மாதம் தண்டனை கொடுத்திருக்க கூடாது என்று சொன்னால் அது வேறு. சொல்லும் போதே நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அவர் குடுமி வைத்திருப்பதாலும் பஞ்சக்கச்சம் கட்டியிருப்பதாலும் தான் தீர்ப்பு கொடுத்தார்கள் என்கிறார். தீர்ப்பு அப்படியெல்லாம் தான் கொடுப்பார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவன் குடுமி வைத்திருக்கிறானா இல்லையா, இதை நீதிபதி குற்றம் என்ன என்று பார்க்காமல் குடுமியை பார்த்து கொண்டிருப்பார் என்று நமக்கு தெரியாது. அது நீதிபதிகளுக்கு தான் தெரியும். எனவே நண்பர்களே, இதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. ஒருவன் குடுமி வைத்திருந்ததால் தான் அந்த நீதிபதி அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார் என்று சொல்லுவதுதான் மிகப்பெரிய நீதிமன்ற அவமதிப்பு. இதை சுவாமிநாதன் அவர்கள் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவர் அப்போது வழக்கறிஞர், இவர் அந்த வழக்கை எடுத்து வாதாடுகிறார். 2வது முறை அந்த மேல்முறையீட்டுக்கு போகிற போது நீதிபதியாக யார் இருக்கிறார், அதையும் நீதிபதி தான் சொல்கிறார், நாம் சொல்லவில்லை. என் வகுப்பு நண்பன். அப்படியானால் தீர்ப்பு மாறுமா என்ன? என் வகுப்பு நண்பன், அவனை விடுதலை, இவ்வளவையும் அவர் தான் சொல்லிவிட்டு, சாட்சி இல்லை. என்ன சாட்சி இல்லை? காரை ஓட்டி கொண்டு வந்து மோதுகிற போது யாரும் பார்க்கவில்லை. ஒரு கார் வந்தது, அது மோதி விட்டது. நம்முடைய இந்திரகுமார் தான் சொல்லியிருக்கிறார். அது என்ன பேய் பிசாசு ஓட்டி வந்த காரா? ஏதோ ஒரு கார் வந்து தமால் என்று மோதி விட்டது என்று சொல்லுவது சாட்சி இல்லை. எனவே விடுதலை என்கிறார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நீங்களே சாட்சி, நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் வந்து அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரே, இதை விட பெரிய சாட்சி வேற என்ன இருக்க முடியும்? என் சகோதரி ஓட்டி வந்துதான் அவன் இறந்து போனான் என்று நீங்கள் சொல்லியிருப்பது. எனவே இந்த இடத்தில் நம்முடைய நீதிபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன என்றால், அந்த வழக்கை மறுபடியும் இப்போது எடுக்க வேண்டும். இதனை ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். அந்த வழக்கை மறுபடியும் எடுக்க வேண்டும். அந்த குடுமி பஞ்சக்கட்சம் அல்ல, அவர் சகோதரி மீதே அந்த வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். நான் இப்படி சொல்லுவது அவர்களை பழி வாங்குவதற்காக இல்லை. இறந்து போனானே ஒரு அப்பாவி, அவன் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்பதால் எங்களுக்கு அவனை பற்றி தான் கவலை. ஏனென்றால்
ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடித்து கொண்டிருந்தவன் நம் சகோதரனாகத்தான் இருப்பான். யாரோ ஒரு சூத்திரன் அல்லது பஞ்சமன் தானே தவிர பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு என்பவர்கள் டீக்கடைக்கு வந்து தேநீர் குடிப்பதில்லை. நமக்கு தெரியும் எல்லாவற்றிலும் ஜாதி இருக்கிறது நண்பர்களே. மெதுவடை சாப்பிடுகிறவன் யார், மசால் வடை சாப்பிடுகிறவன் யார், காஃபி குடிப்பவன் யார், தேநீர் குடிப்பவன் யார், எல்லாவற்றிலும் ஜாதி இருக்கிறது, எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. எனவே யாரோ ஒருவனை நீங்கள் விபத்தில் மோதி அவன் இறந்து போய்விட்டான் இல்லையா, இறந்து போனவன் குடும்பத்துக்கு என்ன நியாயம் செய்தீர்கள்? அந்த சகோதரி அமெரிக்காவுக்கு போக முடியவில்லையே என்று வருத்தப்படுகிற நீங்கள், பஞ்சக்கச்சம் கட்டியிருந்தவருக்கு தண்டனை கொடுத்து விட்டானே என்று வருத்தப்படுகிற நீங்கள், செத்துப்போனவன் குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்படவில்லையே. இதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான அடிப்படை வேறுபாடு. நீங்கள் யாருக்காக கவலைப்படுகிறீர்கள், நாங்கள் யாருக்காக கவலைப்படுகிறோம் என்பதுதான் இந்த இடத்தில் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. அதனை நீங்கள் எடுக்க வேண்டும். நான் சொல்லுகிற செய்தியில் அதுதான் அந்த சனாதனத்தின் மீது இருக்கிற பற்றுதல். எங்களுக்கு சமூக நீதியின் மீது இருக்கிற பற்றுதல், சனாதனத்தின் மீது இருக்கிற வெறுப்பு இல்லை. எப்போதும் ஒன்றை நாம் வெறுப்பில் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் பொதுக்குழுவில் மதுரையில் பேசுகிற போது சொன்னேன், மொத்தம் அமர்ந்திருக்கிற 250 பேரில் ஒரு 2-3 பேர் வெள்ளை வண்ணத்திலே சட்டை அணிந்திருக்கிறீர்கள், கருப்பு தான் வேண்டும். இதை நான் வெள்ளையின் மீது இருக்கிற வெறுப்பினால் சொல்லவில்லை, கருப்பின் மீது இருக்கிற காதலால் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அதே போல இப்போதும் சொல்லுவது, அந்த ஒருவரை தண்டிக்க வேண்டும். இது என்ன, உலகத்தில் இல்லாத ஒருவர் வேதம் படித்திருந்தால் தப்பு செய்ய மாட்டார் என்றால் நீதிமன்றம் எதற்கு? ஒரே கேள்விதானே. எந்த வழக்கு வந்தாலும் நீ வேதம் படித்திருக்கிறாயா, ஆம், அப்படியானால் கொலை செய்தால் குற்றமில்லை போ. நீ வேதம் படிக்கவில்லையா, கொலையை செய்யவில்லை என்றாலும் உனக்கு தண்டனை, அவ்வளவுதானே. இதைத்தான் வாஞ்சிநாதன் சொன்னார். எனவே இப்போது இதை யார், வாஞ்சிநாதன் கூற்றுக்கு யார் சாட்சியாக இருக்கிறார் என்றால் நம்முடைய நீதியரசர் ஐயா சாமிநாதன் தான் சாட்சியாக இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், பஞ்சக்கச்சம் கட்டியிருந்து குடுமி வைத்திருந்ததால் தண்டனை கொடுத்தான், நான் அவன் தப்பு செய்திருக்க மாட்டான் என்று முடிவு செய்து அவனுக்காக வாதாடினேன் என்று சொல்லுகிறார். இது ஒன்று. இன்னொன்று சவுக்கு சங்கர் வழக்கு. சவுக்கு சங்கர் வழக்கு என்ன என்பதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நம்முடைய நீதிபதி சொல்லுகிறார், 2 பேர் எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த மர்ம மனிதர்களை இன்று வரை அவர் அடையாளம் காட்டவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஒரு நேர்மையான நீதிபதி என்றால் உங்களிடத்திலே வந்து ஒருவன் தீர்ப்பை இப்படி எழுதுங்கள் என்று சொன்ன உடனேயே அவனை காவல்துறைக்கு அனுப்பியிருக்க வேண்டாமா? தீர்ப்பை எழுத சொல்லுவது நீங்கள் நீதிபதி, யாரோ ஒருவன் தீர்ப்பு எழுத சொல்லுவான் என்றால் அழுத்தம் கொடுத்தவர்கள் யார் என்கிற உண்மையை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இப்போதாவது வெளியிட வேண்டும். இது 2 அவருக்கு வைக்கிற நாம் கோரிக்கை. நீதிபதி தான் நம்மளை கேள்வி கேட்க வேண்டும். அது நீதிமன்றத்தில். நாமும் நீதிபதியை கேள்வி கேட்கலாம் மக்கள் மன்றத்தில். இது அடிப்படையான செய்தி. நமக்கும் ஐயா பெரியாருக்கும் வேறுபாடு என்ன என்றால், நீதிபதிகளை நீதிமன்றத்திலேயே கேள்வி கேட்டவர் பெரியார். என்றைக்கும் எப்போதும் எந்த நீதிபதியை பார்த்து அவர் பயன்படுத்தி இருக்கிற அந்த சொற்கள் எல்லாம் அந்த நீதி கெட்டது யாரால் என்கிற மலையப்பன் வழக்கு என்றால் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு நீதிமன்றங்கள், சிறை எல்லாம் மக்களுக்காக போராடுகிற போது இயல்பாக, எனக்கு பொடா சிறையில் இருந்தபோது நானும் நம்ம நண்பர் புதுக்கோட்டை பாவாணனும் எங்களுக்கு தமிழில் அறிக்கை வேண்டும் என்று கேட்டோம். நீதிபதி கேட்டார், நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தமிழ் தெரியாதா என்றார். பாவாணன், எனக்கு ஆங்கிலம் தெரியாதா என்றார். ஆங்கிலம் தெரியாது, தமிழ் தான் வேண்டும். உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியாதா என்றார். நான் சொன்னேன், எனக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும், ஆனால் என் தாய்மொழி தமிழ், எனவே தமிழில் தான் அறிக்கை வேண்டும். எனக்கு ஆங்கிலம் தெரியுமா இல்லையா என்பதல்ல சிக்கல், என் தாய்மொழியிலே தான் எனக்கு அறிக்கை வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு ஒரு 3 மாதம் ஆகும் என்றால், நாங்கள் சிறையில் இருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் அதை காட்டி தமிழில் தர முடியாது என்று சொல்ல முடியாது. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முதலாக ஒரு தண்டனை வழங்கப்பட்டது. 3 மாதம் என்று சொன்னார்கள். 3 மாதம் என்று சொன்னதை பற்றி கேட்கிற போது அண்ணா சொன்னார், எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு திருமணமான பெண்ணை பார்த்து ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அந்த ஒரு மருத்துவர் சோதனை செய்துவிட்டு, உனக்கு 3 மாதம் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அப்படித்தான் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அண்ணா சொன்னார். எனவே இந்த சிறைகளையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது நான் சொல்லுகிற செய்தி என்ன என்றால், நீதிபதி அவர்களே, நீங்கள் இந்த வழக்குகளை மறுபடியும் எடுக்க வேண்டும். இந்த மன்றத்தில் வாஞ்சிநாதனை பாராட்டுவதோடு
நீதிபதி அவர்களுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, அந்த கார் விபத்திலே இறந்து போனவன் யார் என்று தெரிய வேண்டும். இறந்து போனவன் குடும்பத்துக்கு ஏதேனும் நன்மை நடந்தாக வேண்டும். எனவே அந்த விபத்துக்கு காரணமானவர்கள் வழக்கு மறுபடியும் தொடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இது மீண்டும் சமூக வலைத்தளங்களிலே பரவ வேண்டும். அந்த வழக்கை மறுபடியும் எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. முடிந்தால் வாஞ்சிநாதன் அவர்களை வைத்து நாமே வழக்கை தொடுத்து விடலாம். மிக அருமையான ஒரு செய்தியாக அது அமையும். இப்போது சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு கவலை வரலாம். எதையோ சொல்ல போய் ஏதோ ஒரு வழக்கு மறுபடியும் கிளம்புகிறது. அதுவும் வேதம் படித்தவன் மீது ஒரு வழக்கு வரப்போகிறது. வேதம் படித்தவனா இல்லையா என்பது எங்களுக்கு சிக்கல் இல்லை. சட்டம் படித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வாஞ்சிநாதன் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த சூழல் என்னவாக இருக்கிறது? இப்போது நான் சொன்னதெல்லாம் வாஞ்சிநாதன் பற்றிய செய்திகள். இன்றைக்கு இந்த நீதிமன்ற அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன என்பது. இதனை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன என்றால், இந்த போக்குகள் இது ஒரு விதமான மிரட்டலான போக்கு. நீதிபதியாக இருக்கிறவர் அவர் மீது உள்நோக்கம் கற்பித்தால் காரணம் சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்லுகிறதே தவிர தீர்ப்பை விமர்சிக்கவே கூடாது என்று சொல்ல முடியாது. வாஞ்சிநாதனே ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எரித்து அதற்காக சிறைக்கு போனவர் தான். ஐயா பெரியார் அவர்கள் எத்தனையோ தீர்ப்புகளை எரித்திருக்கிறார். திமுக கழகம் அரசமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியை கூட எரித்து சிறைக்கு போயிருக்கிறோம். பதவியை எல்லாம் இழந்திருக்கிறோம். ஆனால் எதுவுமே பேச முடியாது. தோழர் அருள்மொழி தான் மிக சரியாக சொன்னார். இதில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார்கள். எந்த உள்நோக்கமும் இல்லை, எல்லாம் வெளிப்படையான நோக்கம்தான் என்றார். உள்நோக்கமே இல்லை, எல்லாம் வெளிப்படையான நோக்கம்தான். உள்நோக்கம்தான் கற்பிக்கக்கூடாது, வெளிப்படையான நோக்கத்தை சொல்லலாம் இல்லையா? வெளிப்படையான நோக்கம் அவர்களினுடைய ஒவ்வொரு அசைவிலிருந்தும் ஒவ்வொரு பேச்சிலிருந்தும் வருகிறது. நேற்றைக்கு மதுரை தொடர்வண்டி நிலையத்தில் இறங்குகிற போது திடீரென்று ஒரு நண்பரை சந்தித்தோம். அதே ரயிலில் இன்னொரு வண்டியில் வந்திருக்கிறார். எல்லோரும் இவ்வளவு கருப்பு சட்டை கூடியிருக்கிறதே என்று அவர் பார்த்தார். அது மகிழ்ச்சியாக அல்ல, ஒரு வருத்தத்தோடு தான் பார்த்திருப்பார். இவ்வளவு கருப்பு சட்டை இருக்கிறது என்று. பிறகு நடுவில் நான் இருந்தேன். ஓ அண்ணன் நீங்கள் நிற்கிறீங்களான்ட்டு வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் ரங்கராஜ் பாண்டே தான். ரங்கராஜ் பாண்டே என்று நான் சொல்லுகிறேன். நீதிபதி சுவாமிநாதன் எப்படி சொல்லுவார் தெரியுமா? பாண்டேஜி என்பார். கவனியுங்கள். ஏனென்றால் எதற்காக, யார், எதனால் அவர் பாண்டேஜி ஆகிறார், நாம் பாண்டியன் ஆகிறோம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடுகள். நாம் சாதி பற்றி பேசவில்லை, அவர் எப்படி சொல்லுவார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அதில் நண்பர் பாண்டியன் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். அந்த வண்டி 5:15 மணிக்கு மதுரைக்கு போய் சேருகிறது. நான் 5 மணிக்கு 1 நிமிட செய்தியை அனுப்பிவிட்டேன். நம்மவர்கள் படிக்கவில்லை. அவர் அண்ணா 5 மணிக்கே செய்தி வந்தது, ரயில்லேருந்தே அனுப்பிட்டீங்களா? படிச்சுட்டேன்னார். பாருங்கள் எவ்வளோ கவனமாக இருக்காங்க. அவர்கள் இப்போதும் படிக்கிறார்கள், அதுதான் முக்கியமானது. நாம் அனுப்பினாலும் படிக்கிறார்கள் இல்லையா? நம்மை அவர்கள் படிக்கவில்லை, கவனிக்கிறார்கள். குறித்து கொள்ளுங்கள், நம்மை அவர்கள் கவனிக்கிறார்கள். எனவே தான் அதனை பாண்டேஜி என்று சுவாமிநாதன் அழைக்கிறார். எனவே வாஞ்சிநாதனை கோழை என்று சொல்லுகிறார். நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன நீதிபதிக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது பாருங்கள். கண்ணு தெரியாதவர்களை எல்லாம் அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போய் அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமா என்று எனக்கு என்ன தோன்றிட்டு என்றால், கேள்வியை இவர் காலந்தாழ்ந்து கேட்கிறார். இந்த கேள்வியை அவர் யாரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும் மறந்து விட்டார் போல் இருக்கிறது. அந்த கார் விபத்தில் போய் மோதி விட்டார்கள் இல்லையா? கண் தெரியவில்லையா உங்களுக்கு? காரில் போய் மோதிட்டீங்களே, அரவிந்த் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமா என்று அப்போது கேட்க மறந்துவிட்ட கேள்வியை நினைவு வைத்துக்கொண்டு வாஞ்சிநாதனை பார்த்து, நீங்கள் நீதிபதியை தவறாக கருதக்கூடாது, மறந்துவிட்ட கேள்வி அன்றைக்கு கேட்டிருக்க வேண்டும். கண்ணு தெரியலையான்னு அவனையெல்லாம் கேட்கணும். வண்டி ஓட்டிட்டு வந்து தேநீர் குடிச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் மேலே மோதனவனை பார்த்து, உனக்கு கண்ணு தெரியலையா அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு, அன்றைக்கே அவரை கூட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு வாஞ்சிநாதனை பார்த்து கேட்கிறாரே என்றால், இங்கே எல்லாம் எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது? எந்த அடிப்படையில்? நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம், பொதுமக்கள் என்ற அடிப்படையில் சொல்லுகிறோம். நீதிமன்றங்களின் மீது வைத்திருக்கிற கடைசி நம்பிக்கையை இழக்க வைத்து விடாதீர்கள். நீதிமன்றங்களின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
கடைசியாக அங்கே ஒரு நியாயம் வரும் என்று நம்புகிறோம். ஆனால் நீங்கள் உச்சி குடுமி வைத்தவன் தப்பு செய்ய மாட்டான் என்று சொல்லுவதும், நீங்கள் இறந்து போனவனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதும் என்ன நிலையை காட்டுகிறது? நம்முடைய மருதையன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார், இந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் நம்புகிறேன் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இதற்கு பிறகாவது தன்னை மாற்றிக்கொள்வார் என்று. இல்லையானால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் எழ வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இன்னும் 5 ஆண்டுகள் அவருக்கு பதவி இருக்கிறது. எப்படி போய் நாம் நிற்பது? நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று ஒரு ஏழை குடிமகனுக்கு எப்படி தோன்றும்? அதற்காக நான் நீதிமன்றத்துக்கு போகிற போது குடுமி வைத்துக்கொண்டு பஞ்சக்கச்சம் வைத்துக்கொண்டு போக முடியுமா? எனவே அவர்களை தவிர வேறு யாருக்கும் நீதி கிடைக்காதோ என்கிற எண்ணத்தை அந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. அதற்கு நீதிபதிகள் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அப்படி இருக்க மாட்டார்கள் என்றால் நாம் வைக்கிற கோரிக்கை இதுதான், இந்த வழக்குகளை மறுபடியும் எடுங்கள். அது சாதாரண விபத்து மரணம்தான். ஆனாலும் அதை விடுதலை செய்ததற்கான காரணம் ஒரு சாதி அடிப்படையிலானதாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவரே சொல்லுகிறார், இதனால் தான் கூடுதல் தண்டனை கொடுத்திருப்பார்கள், அவன் தப்பு செய்ய மாட்டான் என்று நான் இந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கை எடுத்தேன் என்கிறார். எனவே சாதிய சூழலில் ஒரு நீதிமன்றத்தை சிக்க வைப்பது நியாயம் இல்லை. அதிலிருந்து நாம் சுவாமிநாதன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதை விட நீதிமன்றங்களை இந்த சாதிய சூழலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு உறுதியாக வருகிறோம். இந்த கூட்டம் வெறும் விமர்சன கூட்டம் அல்ல, இது அடுத்த கட்டங்களுக்கான நகர்வு. நான் குறிப்பிடுகிற மாதிரி இந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக நாம் வாஞ்சிநாதன் அவர்களையே தொடர்பு கொண்டு மறுபடியும் அந்த வழக்கை எடுக்க வேண்டும். நான் அதற்காகத்தான் சொன்னேன், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முடிந்து போன எத்தனை வழக்குகளை மறுபடியும் தோண்டி எடுத்து ஒரு சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்று கருதுகிறார் இல்லையா? இந்த சமூக சேவையையும் அவர் ஆற்ற வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கும் குறிப்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். காரணம், அவர்தான் பழைய வழக்குகளை எல்லாம் திரும்ப திரும்ப எடுத்து கொண்டிருக்கிறார். திராவிட இயக்கத்தினர் மீது மட்டும்தான் பழைய வழக்குகளை எடுக்க வேண்டும் என்பதில்லை, பஞ்சக்கச்சம் கட்டியவர்கள் மீதும் எடுக்கலாம். அதற்கு நீங்கள் தான் வழிகாட்டி இருக்கிறீர்கள். இனி நாங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. மக்கள் மன்றம் எழும், நியாயங்களுக்காக கோரிக்கை தரும். நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு நீதிபதிக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் இடையில் நடந்திருந்த வெறும் பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இத்தனை பெரிய எழுச்சி வந்திருக்குமா? இத்தனை வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பார்களா? எனவே இது 2 தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையிலான சிக்கல் இல்லை, 2 கருத்தியல்களுக்கு இடையிலான சிக்கல், 2 கொள்கைகளுக்கு இடையிலான சிக்கல், சனாதனத்துக்கும் சமூக நீதிக்கும் இடையிலான சிக்கல். எனவே இதனை தனி மனிதர்களின் சிக்கலாக பார்க்க முடியாது, இதனை கையில் எடுக்க வேண்டும். மீண்டும் இந்த வழக்குகள் நடத்தப்பட வேண்டும். அதனால் இந்த செய்திகளை அதாவது எனக்கு முதல்ல வருகிற போது என்ன என்று தெரியவில்லை. இது மக்களிடம் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்துகிறது என்பதற்கு ஒரு ஆட்டோ ஓட்டுகிற ஒரு ஓட்டுநர் தன்னுடைய ஆட்டோவில் இதை ஒட்டி இருக்கிறார். அதில் யார் படமெல்லாம் இருக்கிறது என்றால், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் படம் தாண்டி, திருமாவளவன் படம் தாண்டி வாஞ்சிநாதன் படமும் பெரிதாக இருக்கிறார். வாஞ்சிநாதன் படமும் நான் விழுவதற்கு விழுது அல்ல, விதை, முளைத்து கொண்டே இருப்பேன். சமூக நீதி, மதுரை வழக்கறிஞர், சமத்துவ போராடி கோழை என்று அவர் சொன்னார். ஒரு ஆட்டோ ஓட்டுகிற தோழர் சொல்கிறார், சமத்துவ போராடி வாஞ்சிநாதன் அவர்களை முடக்க நினைக்காதீர்கள் என்று. இதுதான் மக்களிடமிருந்து இயல்பாக வருவது. இந்த நாட்டில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பக்திமான்களாக மக்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். பக்தியாக இருக்கிறவர்கள் எல்லோரும் உங்களோடு இருப்பார்கள் என்று கருதாதீர்கள். ஆறுமுகசாமிகள் இன்னும் 1000 பேர் இருக்கிறான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், திருச்செந்தூருக்கு போய்விட்டு வந்து திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறான். திருச்செந்தூரில் கூட்டம் கூடிவிட்டதே என்று மகிழ்ச்சி அடையாதீர்கள், வந்து அப்துல்லாவுக்கு வாக்களிப்பான்.
எனவே அங்கே முருகன், இங்கே அப்துல்லா. அவனுக்கு அது பிரச்சனை அல்ல. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் அந்த ஆட்டோவில் 2 படங்களை ஒட்டி வைத்திருக்கிறார். ஒன்று பெருமாள், திருப்பதி பெருமாள் படம், இந்த பக்கம் என்னுடைய படம். 2ஐயும் எடுத்து அவரிடத்தில் அவர் கேட்டிருக்கிறார், என்ன நீங்கள் பெருமாளையும் ஒட்டியிருக்கிறீர்கள், அவர் சுபவி. எனக்கு 2 பேரையும் பிடிக்கும் தானா. இதுதான் இங்கே இருக்கிற இயல்பான ஒரு மனநிலை. நான் நேரடியாக பார்த்த செய்தி, தலைவர் கலைஞர் அவர்களோடு காரில் வந்து அறிவாலயத்தில் இறங்குகிறேன். அப்போது ஒருவர் சத்தம் போட்டு முழங்குகிறார், கலைஞர் வாழ்க கலைஞர். அவர் நெத்தியில் இவ்வளவு பெரிய பொட்டு இருக்கிறது. உள்ளே வந்த உடனே அண்ணன் உசேன் அண்ணனை கூப்பிட்டு கலைஞர் கேட்குறாரு, ஓ என்னையா இவ்வளவு பெரிய பொட்டு வேற வச்சுக்கிட்டு கலைஞர் வாழ்கன்னு சத்தம் போடுறாங்க. அவர் பேர் என்னன்னா கருமாரிதாசன். நீங்கள் கவனிக்கணும், கருமாரிதாசன், கலைஞர் வாழ்கன். அதுக்கு உசேன் அண்ணன் சொன்ன பதில் எனக்கு இப்போதும் நினைவிருக்கு. அதுக்கு என்ன தலைவரை பண்ணுறது, அவனுக்கு கருமாரி ஒரு கடவுள், நீங்கள் ஒரு கடவுள், நான் என்ன பண்ணுறது. அவனுக்கு கருமாரி ஒரு கடவுள், நீங்கள் ஒரு கடவுள், நான் என்ன பண்ணுறதுன்னு உசேன் அண்ணன் சொன்னார். அது கலைஞர் சொன்னார், போயா போயா, முதல்ல கொள்கைக்கு வர சொல்லியா. அதுதான் கலைஞர். தன்னை பாராட்டுகிறான், வாழ்த்துகிறான் என்பதை தாண்டி கொள்கைக்கு வர சொல்லியா. என்னையா கருமாரி என்று கலைஞர் வாழ்கன்னு கத்துறானு. எனவே மதம் என்பதும் கடவுள் பக்தி என்பதும் அவரவர் தனிப்பட்ட நம்பிக்கை, உரிமை. ஆனால் சமூக நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானது. சமூக நீதிக்காக என்றைக்கும் எல்லோரும் சேர்ந்தே போராடுவோம். நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை போதாதுன்னு ஏன் திராவிட நட்பு கழகம் வச்சுருக்கோம்னா, நம்மக்கிட்ட வர்றவன் கடைசியாக ஒரே ஒரு செய்தியில் விலகி போகிறான், கடவுள் நம்பிக்கை உண்டு, என்ன செய்கிறது. சரி, பக்கத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை உருவாக்கி இதே ரயிலில் வா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்க, வேறு வழி இல்லை. ஏன்னா ரயிலை விட்டு இறக்க முடியல, வேணும். சமூக நீதிக்கு சேர்ந்து தான் போராட வேண்டியிருக்கு. ஒன்றாவும் போக முடியல. அதை ஒன்றா யாராவது திருநீர் வச்சுக்கிட்டு கையில் கயிறு கட்டிட்டு வந்தால் உமா வந்து அவரை எப்படி சேர்த்திங்கன்னு கேட்கும். வேண்டாம், அதை சிங்கராயத்தை தள்ளி விட்டுருங்க, அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டோம். யாரையும் இழந்து விட வேண்டாம். நமக்கு சமூக நீதியை நோக்கம், சமூக நீதியை அடிப்படை. சமூக நீதிக்காகவே போராடுகிறோம். நாம் வழக்கறிஞராக இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் சாதி பார்த்து செயல்பட மாட்டோம். நான் யாரும் செயல்படுறாங்கன்னு சொல்லலை, கவனிச்சுங்க. அது சொன்னால் தானே அவமதிப்பு. நாங்கள் எப்போதும் சாதி பார்த்து செயல்பட மாட்டோம். சமூக நீதியே நம் கோட்பாடு, சமூக நீதியே நம் நோக்கம். அதனால்தான் சமூக நீதியை, சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நாம் நம்மை திராவிட தமிழர்கள் என்கிறோம். இதை சொல்லி முடித்தா தான் சில பேருக்கு வயிறு எரியும். எப்போதும் அது அடங்கிராமல் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம என்ன பொய்யா சொல்கிறோம், காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா தான் அழுதாருன்னு அதிகமாக அப்படியா சொல்கிறோம். நம்ம இப்போது சொல்லியிருக்காரு, காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்தில் தான் அப்துல் கலாம் படித்தாருன்னு. அப்துல் கலாம் முடித்து கல்லூரியில் படிச்சுட்டார் காமராஜர் ஆட்சிக்கு வரும்போது. என்ன வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம். இந்த நீதிபதி அவர்களுக்கு கூட நான் என்ன சொன்னேன்னா, திராவிட குரலுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க. திராவிடத்தை திட்டுறதுக்குன்னே சில பேரை நேர்ந்து விட்டுருக்குறாங்க. அதுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, எங்களை திட்டுறது தான். அது திட்டத்தை நான் பார்த்துக்கிறோம். நீங்கள் நீதிபதியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.